இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமுக்கான ரெடியூஸ்ட் போர்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது 2021ல் உங்களுக்கு வரப்போகிற பப்ளிக் எக்ஸாமுக்கு என்னென்ன அவங்க ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பாடம்லாம் நீங்கள் படிக்கணும் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் பார்க்கலாம். தமிழில் என்னென்ன நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, இயல் 1 உரைநடை உலகம், தமிழ்ச்சொல் வளம், கவிதை பிழை அன்னை மொழியே, கற்கண்டு எழுத்துச்சொல். என்னென்ன கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த இயல் 1ல் என்னென்ன கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இரட்டுற மொழிதல், உரைநடையின் அணி நலன்கள், இதை கம்மி பண்ணியிருக்காங்க. இயல் 2ல் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, கவிதை பிழை, காற்றேவா, கற்கண்டு, தொகை நிலை தொடர்கள் நீங்கள் படிக்கணும். என்னென்ன இதில் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கேட்கிறதா என் குரல், முல்லைப்பாட்டு, புயலிலே ஒரு தோணி, இது மூணுத்தையும் கம்மி பண்ணியிருக்காங்க. இயல் 3ல் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, விரிவானம், அதாவது கோபல்லபுரத்து மக்கள், கற்கண்டு, தொகாநிலை தொடர்கள், வாழ்வியல், திருக்குறள், இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். என்னென்ன இதில் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விருந்து போற்றுதும், காசிக்காண்டம், மலைப்படுகடாம், இது மூணுத்தையும் கம்மி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயல் 4ல் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, கவிதை பிழை, பெருமாள் திருமொழி, கற்கண்டு, இலக்கணம், பொது, இது ரெண்டுத்தையும் படிக்கணும். இதில் என்னென்ன கம்மி பண்ணியிருக்காங்க இயல் 4ல் அப்படின்னா, செயற்கை நுண்ணறிவு, பரிபாடல், விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை, இதெல்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயல் 5ல் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, கவிதை பிழை, நீதி வெண்பா, கற்கண்டு, வினா வகைகள், விடை வகைகள், பொருள்கோள், இது படிக்கணும். அதில் என்னென்ன கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மொழி பெயர்ப்பு கல்வி, திருவிளையாடற் புராணம், புதிய நம்பிக்கை, இது மூணுத்தையும் நம்மளுக்கு கம்மி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயல் 6 என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, கவிதை பிழை, கம்பராமாயணம், கற்கண்டு, அகப்பொருள் இலக்கணம், வாழ்வியல், திருக்குறள், இது மூணுத்தையும் நீங்கள் படிக்கணும். அதில் என்னென்ன கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நிகழ்கலை, பூத்தொடுத்தல், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், பாய்ச்சல், இதெல்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயல் 7ல் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, சிற்றல்கல் ஒளி, மெய்கீர்த்தி, சிலப்பதிகாரம், மங்கையராய் பிறப்பதற்கே, புறப்பொருள் இலக்கணம், இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். அதில் என்னென்ன கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏர் புரிதா, இது மட்டும் தான் கம்மி பண்ணியிருக்காங்க இயல் 7ல். ஓகேவா? நெக்ஸ்ட் இயல் 8ல் என்ன நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, சங்க இலக்கியத்தில் அறம், காலக்கணிதம், ராமானுசர் நாடகம், பாவகை, அலகிடுதல், இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். அதில் என்னென்ன கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஞானம், அதை மட்டும்தான் நம்மளுக்கு கம்மி பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 6th யூனிட் வரைக்கும் அவங்க நிறைய கம்மி பண்ணியிருக்காங்க. 7th இருந்து அப்படியே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, ஒரு லெசன் கம்மி பண்ணிவிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் இயல் 9ல் என்னென்ன படிக்கணும் நீங்கள் அப்படின்னா, ஜெயகாந்தம், தேம்பாவணி, ஒருவன் இருக்கிறான், அணி, இது 4த்தையும் படிக்கணும். என்ன கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சித்தாலு, திருக்குறள், இது 2த்தையும் நம்மளுக்கு கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் தான் நீங்கள் படிக்க வேண்டிய தமிழ் போர்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கிலீஷ் பார்க்கலாம். ஓகே, இங்கிலீஷுக்கு என்னென்ன அவங்க கம்மி பண்ணியிருக்காங்க, அதேமாதிரி நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ப்ரோஸ், ஃபர்ஸ்ட் யூனிட் 1ல் ப்ரோஸு, ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட், போயம், லைஃபு, சப்ளிமெண்ட்ரி, த டெம்பஸ், இது மூணுத்தையும் நீங்கள் படிக்கணும். ஏற்கனவே நம்மளுக்கு இது 3 தான் இருந்துச்சு. ஓகேவா? யூனிட் 1ல் இது எல்லாத்தையும் நீங்கள் யூனிட் 1 ஃபுல்லாக நீங்கள் தரவாக இருக்கணும். ஓகேவா? அதில் கிராமர் என்னென்ன, இது கிராமரை நான் தனியாக ஃபுல்லாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் யூனிட் 2ல் என்ன படிக்கணும் அப்படின்னா, சப்ளிமெண்ட்ரி, ஜிக்ஸாக், அது மட்டும் படித்தா போதும். ப்ரோஸ், த நைட் த கோஸ்ட் காட் இன், நெக்ஸ்ட்டு போயம், த கிரம்பிள் ஃபேமிலி வேண்டாம் அப்படின்னு அவங்க ஒதுக்கிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 3rd யூனிட்டில் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, ப்ரோஸ், எம்பவர்ட் விமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டு, போயம், ஐ எம் எவ்ரி விமன் படிக்கணும். எதை எடுத்துட்டாங்க அப்படின்னா, த ஸ்டோரி ஆஃப் முலன், சப்ளிமெண்ட்ரி எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் யூனிட் 4ல் என்ன படிக்கணும் அப்படின்னா, ப்ரோஸ், த அட்டிக், நீங்கள் படிக்கணும். என்ன எடுத்துட்டாங்க அப்படின்னா, போயம், த ஆண்ட் அண்ட் தி கிரிக்கெட், சப்ளிமெண்ட்ரி, த ஏஜ்ட் மதர், அது 2 லெசனையும் எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் யூனிட் 5 நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா, ப்ரோஸ், டெக் ப்ளூமர்ஸ், போயம், த சீக்ரெட் ஆஃப் தி மிஷன்ஸ், இது 2த்தையும் படிக்கணும். என்ன அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா, சப்ளிமெண்ட்ரி, அ டே இன் 2889 ஆஃப் அன் அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் யூனிட் 6 நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா, ப்ரோஸ், த லாஸ்ட் லெசன் படிக்கணும். நெக்ஸ்ட் என்ன எடுத்துட்டாங்க அப்படின்னா, போயம், நோ மென் ஆர் ஃபாரின், அப்புறம் சப்ளிமெண்ட்ரி, த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹோலாண்ட் எடுத்துட்டாங்க. யூனிட் 7 நம்மளுக்கு இல்லவே இல்லை. ப்ரோஸ், த டையிங் டிடெக்டிவ், போயம், த ஹவுஸ் ஆஃப் அன் எல்ம் ஸ்ட்ரீட், சப்ளிமெண்ட்ரி, அ டிலெமா, இது 3மே நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, கிராமர் மட்டும்தான். அந்த யூனிட் 7ல் கிராமர் மட்டும்தான் நீங்கள் படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்ன கிராமர் பார்ட் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். கிராமரில் மாடல்ஸ், ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ், articles,
prepositional phrases, tense, phrases and clauses, conjunctions, nominalization, pronouns, reported speech, subject, verb agreement, non-finite, simple, complex and compound sentence அதெல்லாம் நீங்கள் படிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம மேக்ஸுக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எல்லா யூனிட்டும் இருக்குது. ஓகேவா? 8 யூனிட்ஸ் வரைக்கும் இருக்குது. என்னென்ன அதில் கம்மி பண்ணியிருக்காங்க, எக்ஸசைஸ் மட்டும் கம்மி பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு மேக்ஸில். அப்போ அது என்னென்னு பார்க்கலாம். யூனிட் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் நம்மளுக்கு 1.1, 1.2, 1.3, 1.4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1.5 and 1.6 அவங்க கொடுக்கல, அதை வந்து எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் செகண்ட் யூனிட் 2.1, 2.2, 2.3, 2.4, 2.6, 2.7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு என்னென்ன எடுத்துட்டாங்க, 2.5, 2.8, 2.9, 2.10 எடுத்துட்டாங்க. ஓகேவா? தேர்ட் யூனிட் அல்ஜிப்ரா 3.1, 3.2, 3.3, 3.4, 3.5, 3.6, 3.8 என்னென்ன எடுத்துட்டாங்க, 3.7 எடுத்துட்டாங்க. 3.9லேருந்து 3.20 வரைக்கும் ஃபுல்லாக எடுத்துட்டாங்க நம்மளுக்கு மேக்ஸில். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் யூனிட் ஜியாமெட்ரி 4.1, 4.2, 4.3, 4.4, 4.5, 4.6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் யூனிட் கோஆர்டினேட் ஜியாமெட்ரி 5.1, 5.2, 5.3, 5.4, 5.5 எல்லாம் நம்மளுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் யூனிட்டில் 6.1, 6.3 மட்டும் சொல்லியிருக்காங்க. என்னென்ன எடுத்துட்டாங்க அப்படின்னா 6.2 எடுத்துட்டாங்க, 6.4, 6.5 எடுத்துட்டாங்க. செவன்த் யூனிட் மென்சுரேஷனில் 7.1, 7.2, 7.3, 7.4 4 எக்ஸசைஸ் இருக்குது. ஃபிஃப்த் எக்ஸசைஸ் எடுத்துட்டாங்க. ஸ்டட்டிஸ்டிக் அண்ட் ப்ராபபிலிட்டி எயித் யூனிட்டில் 8.4, 8.5 மட்டும்தான் இருக்குது. 8.1, 8.2, 8.3 இல்லை, எடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ நம்ம சயின்ஸ் பார்க்கலாம். சயின்ஸில் நம்மளுக்கு நார்மலாகவே எத்தனை யூனிட் இருந்துச்சு அப்படின்னா 23 யூனிட். அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு 23 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது அதில் நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட் லா ஆஃப் மோஷன்ஸில் நம்மளுக்கு நிறைய டாபிக் இருக்கும். அந்த லெசன் உள்ளே போனோம், எல்லா லெசனும் நம்ம கொடுத்துருக்காங்க. சயின்ஸ் சோஷியலில் எல்லா லெசனுமே நம்ம படிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லெசனை திறந்தீங்கன்னா நிறைய டாபிக் இருக்கும் நம்மளுக்கு. அதில் இந்த டாபிக் மட்டும் படித்தா போதும் அப்படின்ட்டு சில டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெசன் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் லாஸ் ஆஃப் மோஷனுக்கு வந்து ஃபோர்ஸ் ஆஃப் மோஷன், இனர்ஷியா, டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இனர்ஷியா, linear momentum, Newton's law of motion, Newton's first law, force, type of forces, resultant force, Newton's second law of motion, Newton's third law of motion, rocket propulsion, mass and weight. இது மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிட் 2 ஆப்டிக்ஸில் properties of light, refraction of light, refraction of composite light, lenses, other types of lens, images formed due to the refraction through a convex and concave lens, refraction through convex lens, applications of convex lens, refraction through concave lens, applications of concave lens, lens formula, sign convention, human eye, defects in eye படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் யூனிட் தெர்மல் ஃபிசிக்ஸில் temperature, absolute scale of temperature, thermal equilibrium, thermal energy, characteristics, features of heat energy transfer, other units of heat energy, fundamental law of gases, Boyle's law, Charles law, Avogadro's law இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி அதாவது யூனிட் 4ல் என்ன படிக்கணும் அப்படின்னா electric current, definition of electric current, SI unit of electric current, electric circuit, electrical components, electric potential and potential difference, electric potential difference, volt, Ohm's law, resistance of a material, unit of resistance, electrical resistivity of conductivity, electrical resistivity, conductance and conductivity, heating effect of current, Joule's law of heating, electric power, unit of electric power consumption இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூனிட் 4க்கு. நெக்ஸ்ட் யூனிட் 5க்கு sound waves, longitudinal waves, categories of sound waves, difference between the sound and light waves, reflection of sound,
laws of reflection, reflection at the boundary of a denser medium, reflection at the boundary of a rarer medium, reflection of sound in plate and curved surfaces, echoes, conditions necessary for hearing echo, applications of echo. இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் யூனிட் 6 நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்க்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்னா ரேடியோ ஆக்டிவிட்டி, டிஸ்கவரி ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி, டெஃபினிஷன் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி, நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி, artificial radioactivity, units of radioactivity, alpha, beta and gamma rays, properties of alpha, beta and gamma rays, radioactive displacement law, alpha decay, beta decay, gamma decay, uses of radioactivity, agriculture, medicine, industries, archaeological research இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ், பெர்மிட்டட் ரேஞ்ச், ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் இதுவும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 7th யூனிட் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ்க்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்னா ஆட்டம் அண்ட் அட்டாமிக் மாஸ், ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், மாலிக்யூல் அண்ட் மாலிகுலார் மாஸ், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மாலிக்யூல்ஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ், அவகாட்ரோ ஹைப்போதீசிஸ், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகாட்ரோஸ் லா, சால்வ் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 8th யூனிட் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ், periodic law, modern periodic table, features of periods, features of groups, properties of metals, physical properties, chemical properties, alloys, amalgam, method of making alloys, types of alloys, corrosion, methods of preventing corrosion இதெல்லாம் படிக்கணும். 9th unit solutionsல components of solutions, types of solution based on physical state of the solute and solvent, based on type of solvent, based on amount of solute, concentrated and dilute solutions, hydrated salts and water of crystallizations, copper sulfate, pentahydrate, magnesium sulfate, hepahydrate, hygroscopy, deliquescence இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th unit types of chemical reactions, types of chemical reactions, classifications based on the nature of rearrangements of atoms, classifications based on the direction of reaction, ionic product of water, pH scale, pH calculations. Next நம்மளுக்கு கிட்டத்தட்ட எத்தனை லெசன் அப்படின்னா இந்த சயின்ஸில் 23 லெசன்ஸ் எல்லாத்துக்குமே நிறைய டாபிக்ஸ் இருக்குது. நம்ம படிக்கும் போது அது சின்னதாக தான் இருக்கும், எல்லாமே சின்ன சின்ன டாபிக் தான். அதனால தான் இவ்வளோ டாபிக் அவங்க கொடுத்துருக்காங்க, நிறைய ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தேடினீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ 11th யூனிட்டில் அதேமாதிரி நிறைய ரெடியூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் நீங்கள் படிக்கணும், ஓகேவா? 12th யூனிட் பிளான்ட் அனாட்டமி இதெல்லாம் நம்மளுக்கு பயாலஜி. 12th யூனிட்லேருந்து நம்மளுக்கு என்னது பயாலஜி, பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜியில் இதெல்லாம் தான் நம்ம படிக்கணும். பார்த்துக்கோங்க. tissues, tissue system, internal structure of dicot root இந்த மாதிரி, ஓகேவா? நெக்ஸ்ட் 14th யூனிட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸ். இதுலேயும் நம்மளுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்னு டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 16th யூனிட் பிளான்ட் அண்ட் அனிமல் ஹார்மோன்ஸ்லேயும் நம்மளுக்கு பிளான்ட் ஹார்மோன்ஸ், ஆக்சின், சைட்டோகைனின்ஸ், எத்திலின், human endocrine glands, pituitary gland, thyroid gland, adrenal gland, reproductive gland, thymus glands எல்லாம் படிக்கணும். 17th reproduction in plants and animals என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த டாபிக் அவங்க சப் டாபிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுதான் இந்த டாபிக்லாம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு நீங்கள் கொஸ்டின் ஆன்சர் கூட இந்த டாப்பிக்கு என்ன பேசிக் கொஷின்ஸ் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். இப்போது 18th யூனிட் ஜெனெட்டிக்ஸ் இதெல்லாம் தான் நம்ம படிக்கணும். 19th யூனிட் ஒரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப்பில் வெறும் 3 தான். தியரிஸ் அண்ட் ஒரிஜின் ஆஃப் லைட், தியரிஸ் ஆஃப் எவல்யூஷன், எத்னோபாட்டனி. 20th யூனிட் ப்ரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜி, க்ரீன் ரெவல்யூஷன், பிளான்ட் ப்ரீடிங் ஆஃப் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி, அனிமல் ப்ரீடிங், பயோடெக்னாலஜி இன் மெடிசன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஹெல்த் அண்ட் டிசீசஸ் லெசனில் drug abuse, tobacco abuse, alcohol abuse, abuse and types of abuse, drug and tobacco abuse இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. obesity, cancer, AIDS. 22 யூனிட் 22ல என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட்லேயும் நம்மளுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல், நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் வந்து கொடுத்துருப்பாங்க சயின்ஸில். அதை நம்ம என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ப்ராக்டிக்கலில் அப்படியும் கொடுத்துருக்காங்க. டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃபோக்கல் லென்த் ஆஃப் அ கான்வெக்ஸ் லென்ஸ், ஓகேவா? ஆப்டிக்ஸ் லெசனில் இருக்குது இது, ஓகேவா? டிட்டர்மினேஷன் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸோதெர்மிக் அண்ட் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன், testing the solubility of salt, photosynthesis to study the law of dominance, identification of blood cells இதெல்லாம் நம்ம படிச்சுக்கணும் ப்ராக்டிக்கல், ஓகேவா?
நெக்ஸ்ட்டு சோஷியல் சயின்ஸ். ஓகேவா, சோஷியல் சயின்ஸில் நம்மளுக்கு நார்மலாக என்னென்ன லெசன் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஹிஸ்ட்ரியில் வந்து 10 லெசன்ஸ், ஜியாகிரஃபியில் 7 லெசன், சிவிக்ஸில் 5 லெசன், எக்கனாமிக்ஸில் 5 லெசன் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா லெசனுமே நம்மளுக்கு அப்படியே தான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டாபிக் மட்டும் அவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ சோஷியல் என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் யூனிட் அவுட்பிரேக் ஆஃப் வேர்ல்ட் வார் 1 அண்ட் இட்ஸ் ஆஃப்டர் மாத்தில் ஸ்கிராம்பிள் ஃபார் காலனிஸ், ரிவல்ட்ரி ஆஃப் கிரேட் பவர்ஸ், காசஸ், கோர்ஸ் அண்ட் ரிசல்ட் ஆஃப் வேர்ல்ட் வார் 1, லீக் ஆஃப் நேஷன்ஸ், இதெல்லாம் படிக்கணும். நெக்ஸ்ட் செகண்ட் யூனிட் த வேர்ல்ட் பிட்வீன் 2 world wars, the Great Depression, anti-colonial movements and decolonization process in Asia படிக்கணும். தேர்ட் யூனிட்டில் causes, cause and effects of World War II, Holocaust and its fallout படிக்கணும். ஃபோர்த் யூனிட் the world after World War IIல வந்து non-aligned movement படிக்கணும். ஃபிஃப்த் யூனிட் சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இந்த 19th centuryல வந்து என்டையர் யூனிட், அதாவது ஃபுல் யூனிட்டையும் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் 6th, 7th, 8th, 9th, 10th யூனிட்டில் என்டையர் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஃபுல் லெசன் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ஜியாகிரஃபி ஃபர்ஸ்ட் யூனிட் இந்தியா லொக்கேஷன், ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜில் லொக்கேஷன் அண்ட் எக்ஸ்டென்ட் படிக்கணும். மேஜர் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா படிக்கணும். கிளைமேட் அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து the factors affecting the climate, monsoon, distribution of rainfall, இது 3 படிக்கணும் டாபிக்ஸ். ஓகேவா, தேர்ட் யூனிட் இந்தியா அக்ரிகல்ச்சரில் வந்து சாயில்ஸ், மாடர்ன் இரிகேஷன் மெத்தட்ஸ், அக்ரிகல்ச்சர், மேஜர் இஷ்யூஸ் ஃபேஸ்ட் பை ஃபார்மர்ஸ் இன் இந்தியா படிக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் யூனிட் இந்தியா ரிசோர்ஸஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸில் மினரல்ஸ், டைப் ஆஃப் மினரல்ஸ், எனர்ஜி ரிசோர்ஸஸ், இந்த டாபிக் படித்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் யூனிட்டில் வந்து இந்தியா பாப்புலேஷன், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் அண்ட் ட்ரேடில் பாப்புலேஷன், அர்பனைசேஷன் 2 டாபிக் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் ஜியோகிரஃபி ஆஃப் தமிழ்நாடுல லொக்கேஷன் அண்ட் சைஸ், வெஸ்டர்ன் காட்ஸ், த ஈஸ்டர்ன் காட்ஸ், பிளேட்யூஸ், பிளெயின்ஸ், ட்ரைனேஜ், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடு, இதெல்லாம் படிக்கணும். இந்த டாபிக்லாம் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 7th யூனிட்ல ஹியூமன் ஜியோகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு, அதாவது அக்ரிகல்ச்சர், என்னது டாபிக் அப்படின்னா அக்ரிகல்ச்சர், ஜியோகிரபிக்கல் டிட்டர்மினன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், கிராப்பிங் சீசன்ஸ் இன் தமிழ்நாடு, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மேஜர் கிராப்ஸ் இன் தமிழ்நாடு, லைஃப் ஸ்டாக், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, வாட்டர் ரிசோர்ஸஸ், மினரல் ரிசோர்ஸஸ், இண்டஸ்ட்ரீஸ், இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவிக்ஸில் இந்தியன் யூனிட் 1 Indian Constitution, entire unit, unit 2 Central Government, entire unit, unit 3 State Government, entire unit, unit 4 India's Foreign Policy, entire unit, unit 5 India's International Relationsல இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யூனிட் 1லேருந்து 4 வரைக்கும் என்டையர் யூனிட், அதாவது ஃபுல் யூனிட்டாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லா டாப்பிக்கும். நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸில் நம்மளுக்கு 5 யூனிட்ஸ் இருக்குது. அந்த 5 யூனிட்ஸ்க்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்னா யூனிட் 1க்கு நேஷ்னல் இன்கம், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஜிடிபி, ஓகேவா, காம்போசிஷன் ஆஃப் ஜிடிபி, காம்போசிஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் இன் ஜிடிபி ஆஃப் இந்தியா, எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் படிக்கணும். யூனிட் 2க்கு குளோபலைசேஷன் அண்ட் ட்ரேடுக்கு globalization in India, impact and challenges of globalization படிக்கணும். யூனிட் 3 ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷனுக்கு என்டையர் யூனிட், அதாவது ஃபுல் டாபிக், எல்லா டாப்பிக்குமே படிக்கணும். யூனிட் 4 கவர்மெண்ட் அண்ட் டாக்ஸஸ்க்கு என்டையர் யூனிட், ஃபுல் யூனிட் படிக்கணும். யூனிட் 5 இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடுக்கு industrial clusters, major industrial clusters and their specialization in Tamil Nadu, the policy factors that helped the industrialization process in Tamil Nadu, இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் தான் நம்மளுக்கு 10th ஸ்டாண்டர்ட் வரப்போகிற எக்ஸாமுக்கான ரெடியூஸ்ட் போர்ஷன்ஸ்.